ஹாய் நண்பர்களே, நைட்டு 3 மணிக்கு வந்தோம். என்ன ஒரு நண்பா? திண்டுக்கல் மணப்பாறைக்கு வந்து மணப்பாறையில் இறங்கி ஊர் பேர் வர மாட்டேங்குது, புத்தானூரில் இறங்கி அங்கே வந்து புளி எடுக்கிறதுக்கு வந்தோம். இன்ன வரைக்கும் பார்த்தா ரேட்டு ஓவர் ரேட்டாக சொல்லிக்கிறாங்க. ஓடு புளியே இந்த ரேட்டு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? சுற்றி காடு தான், சுற்றி காடு தான், மழை தான் எல்லாமே. சுற்றி காடு தான், எடுக்க முடியல. இப்போ காமம்பட்டியில் இருக்கிறாங்க. ஓடு புளியே இந்த ரேட்டு சொல்கிறாங்க பாருங்க. இங்கேயே 65 ரூபா 70 ரூபா சொன்னால் நம்ம எடுத்துன்னு வந்து என்ன விற்கிறது? விலை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே பூரா மூட்டையில் ஆயாத புளி தான், எல்லாம் ஆயாத புளி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆஞ்சிக்க வேண்டியதான், இல்லைன்னா இங்கேயே ஆஞ்சி தராங்க. அது ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ரேட்டு கடுமையாகுது, ரேட்டு கட்டுப்படி ஆகுது. வீட்டுக்கு கிளம்புற வந்தது திரும்பி 1000 செலவு தான். இன்னைக்கு நேற்று போனோம், பெங்களூர் போனோம், பூண்டு எடுக்க முடியல, 1000 செலவு. பழமரம் போனோம், பழம் எடுக்க முடியல. புளி எடுக்க வந்தால் புளி எடுக்க முடியல. வீட்டுக்கு போகிறோம், நேரமே சரியில்லை. என்ன தான் பண்ணுறது தெரியல. குற்றாலம் போயிட்டு குளிச்சிட வேண்டியது தான். குளிச்சுட்டு வீட்டுக்கு போவேன் தான். அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.